கர்த்தருடைய பெரிதான கிருபையில் இந்த புதிய ஆண்டில் 2 மாத காலம் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து நடத்தி இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கிருபை பாராட்டியிருக்கிறாங்க. புதிய ஆண்டில் இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் இப்பொழுதே தோன்றுவேங்கிற விதமாக நம்ம கூட பேசியிருந்தார். ஆனால் இந்த நாள் வரையிலுமாக அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வரையில் நானும் ஒரு புதிய காரியத்திற்காக நெடுங்காலமாக காத்துட்ருக்கிறேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அது வராதபடிக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறதுங்கிற விதமாக சோர்ந்து போயிருப்பீங்கன்னா உங்களை பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை நாட்களில் பேசுகிறது உபாகமம் 2:7 உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் பாதி நாட்கள் முடிஞ்சாச்சு, வயசு போயிட்டே இருக்குது, இன்னும் எனக்கு அந்த காரியம் வரையலை. கர்த்தர் இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒன்றும் குறைபடவில்லை. இந்த வசனத்தில் முதல் பதில் சொல்கிறாரு, கர்த்தர் உன் கையின் கிரியைக்கெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் வரணுமோ அந்த காரியத்தில் உங்களுடைய முழு எஃபெக்ட் 100% நீங்கள் போட்டுருங்க. ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட கேட்பார், பழி செலுத்த வேண்டிய ஆடு எங்கே? ஆபிரகாம் சொல்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வர வேண்டிய காரியத்திற்கு நம்மளுடைய முயற்சியை போட்டுருவோம், மீதியானதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் நம்பி நிற்கிறவர்களுக்கு